மேம் இந்த ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கும். ரொம்ப எக்ஸஸ் வெயிட்டா இருப்பேன். என்னால நடக்கவே முடியாது. சின்ன ஆக்சிடென்ட்ல வந்து பேக் போன்ல வந்து அடிபட்டுடுச்சு. சோ அந்த பெல்ட் கட்டிட்டு தான் என்னால வந்து உட்கார முடியும், நடக்க முடியும். சோ டோட்டலா பெட் ரெஸ்ட்லயே இருந்ததுனால ரொம்ப எக்ஸஸ் வெயிட் ஆயிட்டேன். தேங்க் காட் நம்ம ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் வந்து எனக்கு ஃப்ளையர் மூலியமா வந்தது. நாங்க போய் பார்த்தேன். 3 நாள்ல நல்ல ரிசல்ட் இருந்தது. அங்க என்ன சொல்லி குடுத்தாங்களோ அதே மாரி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி டோட்டலா 14 கேஜ் ரெடியூஸ் பண்ணியிருந்தேன் மேம். அதுலயே எனக்கு வந்து பேக் பேக் பெயின், அப்புறம் இந்த முட்டி வலி இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே கிளியர் ஆச்சு. அப்புறம் எங்க வீட்ல எங்க ஹஸ்பண்ட், எங்க அம்மா, எங்க மாமியார், என் குழந்தை எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க இத சாப்பிட்டுட்டே இருக்க ப்ராசஸ்ல செகண்ட் கன்சீவா இருந்தேன் மேம் நானு. இப்போ 8 மந்த் எனக்கு. எனக்கு இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ மேம். இப்போவும் இப்போ செகண்ட் கன்சீவ் ஆயிருக்கீங்க. சூப்பர். கன்சீவா இருக்கீங்கல்ல, கன்சீவா இருக்கும்போது இப்ப ஒரு சிலருக்கு வந்து எங்களுக்குலாம் வந்து ப்ராடக்ட் மேல 100% நம்பிக்கை இருக்கு. ப்ராடக்ட் எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு ஸ்ட்ரென்த்னு. நீங்க கன்சீவா இருக்க மதர் நீங்க சாப்பிடுறீங்க, செக்கப்பும் கரெக்டா போறீங்க. டாக்டர் என்ன சொல்றாங்க பேபி இருக்குன்னு? பேபி ரொம்பவே ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்றாங்க மேம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் பயந்துட்டு இருந்தேன் ஸ்டார்டிங் வந்து, ஏன்னா இது எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி. இந்த நம்ம ஹெர்பலைஃப்ல ப்ராடக்ட்ல வந்து ஸ்டார்டிங்ல நிறைய பேர் பிரெக்னென்ட் லேடி வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து எனக்கு பெரிய ஒரு ஹோப்பா இருந்துச்சு. அந்த குழந்தைங்களும் நல்லா ஹெல்த்தியா இருந்தது. சோ அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த வழியில தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த மாதிரி போகிறதுனால இப்ப என் பேபி ஹெல்த்தியா நல்ல மூவ்மெண்ட் இருக்கு, நல்லா ஆக்டிவா இருக்காங்க. சோ எனக்கே தெரியுது மேம், அந்த சில விஷயங்களை நம்ம மெடிசன் இல்லாத லைஃப்குள்ள தான் நம்ம போனோம், அதுக்குள்ள போயிட்டு இருக்கோம் அப்படின்ற. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எந்த ஒரு மெடிசனும் சாப்பிடுறது கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹெர்பலைஃப்ல இருக்கிற ட்ரை செட் தான் நான் டோட்டலா எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு அதே ப்ரௌடா இருக்கு. ஏன்னா மெடிசன் இல்லாத லைஃப்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம், இதுதானே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்ன டாபிக் நான் அதை உணர்ந்தேன். சோ ரொம்ப நான் கேரா இருக்கும் போதெல்லாம் பிரெக்னென்ட் டைம்ல எனக்கு வந்து ரொம்ப கேரா இருக்கும் மேம். அந்த டைம்ல வந்து H24 தான். டாக்டர் மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க, எதுவுமே வாங்க மாட்டேன். ஜஸ்ட் செக்அப் போயிட்டு வரதோட சரி. நம்ம H24 குடிச்சாலே அந்த கேர்னஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிரும். அது வந்து மார்னிங் சிக்னஸ், அது வந்து மசக்கையில இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கு. அதுக்கு உங்களுக்கு வந்து H24 வந்து நல்ல ஹைட்ரேஷன் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். எஸ் மேம். நான் அதை எடுத்ததுனால எனக்கு நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன் மேம். தேங்க்யூ சோ மச் மேம்.